பகவதே ஸ்ரீரமணாய. அன்பும் அறிவும் ஆற்றலும் அறமும் ஆன்மீகமும் ஒருங்கே அமர்ந்த ஆன்மீக பெருமக்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் அனைத்து ஆசீர்வாதங்களையும் கொடுப்பாராக. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அருளிய அந்த உள்ளது 40 என்ற செய்யுள் தொடரை பார்ப்போம். இன்று 13ஆம் செய்யுள். அந்த செய்யுளை பார்த்தீர்களானால் அது பிரிக்கப்பட்டுள்ளது. மிகவும் சுலபமான அருமையான கருத்துக்களை தரக்கூடியதை இப்பொழுது பார்ப்போம். பகவான் அறிவு அறியாமையை பற்றி முன்பு கூறியிருந்தார். இப்பொழுது ஞானம் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். இப்போ ஞானம் என்பதற்கு ஆத்ம ஞானம் என்ற ஒரே ஒரு பொருள் மட்டுமே உள்ளது. ஆகவே ஞானம் என்றால் அஞ்ஞானம் என்றால், அஞ்ஞானம் என்றால் ஆத்ம ஞானம் அற்றவர் அல்லது ஆத்ம ஞானத்தை நாடாதவர் என்றும் பொருள். ஞானம் என்றால் ஞானத்தை உடையவர் அல்லது ஞானத்தை நாடுபவர், அதன் வழியிலே சென்று கொண்டிருப்பவர் என்று பொருள். அறிவு என்பதற்கு அந்த பொருள்பட எப்படி பயன்படுத்துவது என்பதை முன்பு கூறிய செய்யுளில் பார்த்தோம். அதை மிகவும் தெளிவாக புரிய வைப்பதற்காக இந்த செய்யுளில் ஞானம் என்ற வார்த்தையை பகவான் பிரயோகிக்கிறார். பார்ப்போம். ஞானமாம் தானே மெய். மெய் என்றால் உண்மை. ஞானமாம் தானே மெய். தான் அப்படிங்கிறதுக்கு ஆத்மா என்று பொருள். ஞானம் என்பது ஆத்மாவே, அதுவே மெய், அதுவே உண்மை. ஆத்மாதான் ஞானம். அந்த இரண்டையும் பிரிக்க முடியாது. நீ ஆத்மாவை அடைந்துவிட்டால் ஞானத்தை அடைந்து விட்டாய் என்று பொருள். நானாவா ஞானம் அஞ்ஞானமாம். அடுத்த வருஷம் பாருங்க. அடுத்த சொற்கள் நானா என்றால் பல பல பலவிதமான. ஞானம் பலவிதமான ஞானம் அஞ்ஞானமாம், பலவிதமான அறிவு. அப்போது இந்த இடத்துல ஞானம்னு நாம் நினைத்து கொண்டு நம்ம பேசக்கூடிய ஞானத்தை அவர் குறிப்பிடுகிறார். பலவிதமான விஷயங்களை அறிந்திருப்பதால் எனக்கு பலவிதமான ஞானம் உள்ளது என்றது சாதாரண வழக்கில் உள்ளது. அதையே இங்கே குறிப்பிடுகிறார். அப்போது பலவிதமான ஞானம் என்றால் என்னென்னா அதுக்கு பெயர் அஞ்ஞானம். அதற்கு பெயர் அஞ்ஞானம். ஒருவர் எனக்கு பலவிதமான ஞானம் இருக்குது என்று கூறிக்கொண்டிருந்தால் அவர் அஞ்ஞானி என்பது அதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் என்று பகவான் கூறுகிறார். பொய்யாம் அஞ்ஞானமுமே. அஞ்ஞானம் என்றாலே பொய். ஞானம் என்றாலே மெய், அஞ்ஞானம் என்றாலே அது பொய்மை. அப்போது மெய் பொய் இந்த இரண்டு வார்த்தைகளுக்கும் அர்த்தம் கூறுகிறார். அப்போ ஆத்மாவே மெய், அஞ்ஞானம் பொய். அஞ்ஞானம் என்ன? பலவிதமான ஞானம் என்று, அல்லது அதுக்கு பேர் தான் உலகறிவு. உலகை பற்றிய அறிவு, புற அறிவு, வெளி அறிவு. தன்னைத்தானே அறிதல் என்பது ஞானம். மற்றவற்றை அறிவது அறிவு. ஞானமாம் தன்னை அன்றி இன்று. ஞானம் என்பது தன்னை அன்றி இன்று, தன்னை தவிர வேறு இல்லை. இந்த தன்னைங்கிறது என்ன? ஆத்மா. ஆத்மாவை தவிர வேறு என்ன ஞானம் இருக்க முடியும்? இப்போ ஞானமே என்பது இந்த ஆத்மாவை தவிர வேறு எதுவும் இல்லை. அது வேறு எதை பற்றி சிந்தித்தாலும் அது ஆத்மா அல்ல. ஆத்மாவோடு ஒன்றோடு ஒன்று கலந்து இருக்கக்கூடிய மெர்ஜிங் வித் ஒன் செல்ஃப், மெர்ஜிங் வித் கான்ஷியஸ்னஸ் என்று சொல்வார்கள். அப்படி இருப்பதே உண்மையான ஞானம்.
இதுக்கு ஒரு உதாரணம். இந்த உதாரணமானது உபனிஷத்துகளிலிருந்து நாம் பார்க்கலாம். அணிகட்டாம்னு இருக்குது. அது பிரிக்கும்போது அணிகள் தாம் பலவும். பலவிதமான அணிகள், நகைகள் போடுறோம். பலவிதமான அணிகள்னால் என்ன? வளையல், மோதிரம், செயின், இது போன்ற பலவிதமான அணிகள் உள்ளன. பொய். மெய்யாம் பொன்னையன்றி உண்டோ? நீ என்ன அணிந்திருக்கிறாய் என்று கேட்டால், நான் இதென்ன வளையல், இதென்ன மோதிரம், இதென்ன செயின், இதென்ன காதில் தொங்கக்கூடிய தோடு, இதென்ன மூக்குத்தி என்று பலவிதமான பெயர்கள் ஒருத்தர் சொல்கிறார். அது எல்லாம் பொய். எல்லாம் பொய். எதை கம்பேர் பண்ணும்போது, மெய்யாம் பொன்னையன்றி உண்டோ? எல்லாமே தங்கம். அதனுடைய உண்மையான இது என்ன என்று கேட்டால், உண்மையான பதில் என்னவென்றால், வளையலை காட்டு கேட்கும்போது தங்கம், மோதிரத்தை காட்டு கேட்கும்போது மோதிரம் என்று சொல்லாமல் உண்மை என்ன? தங்கம். அப்போது எல்லாத்துலேயும் ஒரே பொருளாக இருப்பது தங்கம். அப்போது உண்மையான அந்த அறிவென்ன? இந்த பொருளின் அறிவென்ன என்றால், தங்கம் என்று கூறுவது உண்மை. மற்றவையெல்லாம் பலவிதமாக கூறப்படுவது ஒரு பொய் தோற்றம். அதே வளையலை உருக்கி நீங்கள் மோதிரமாக செய்யலாம். வளையல் என்ன ஆகிவிட்டது? மோதிரமாகிவிட்டது. ஆனால் உண்மையில் மாறாமல் இருப்பது என்ன? அங்கே தங்கம் என்பதே உண்மையில் மாறாத ஒரு ஞானம். அதுபோல இந்த ஆத்மா என்பது மாறாமல் இருப்பது, எப்பொழுதும் இருப்பது. இந்த ஆத்மாவானது மாறுவது இல்லை. அதன் தன்மை மாறுவதில்லை. அந்த மாறாத தன்மை எப்படி ஒளிர்கிறது? எப்படி ஒளிர்கிறது? சித்தாக ஒளிர்கிறது. சித் என்பதற்கு உள்ளுணர்வு அல்லது கான்சியஸ்னஸ் அல்லது விட்னஸிங் செல்ஃப் என்று கூறலாம். சாட்சி பாவனையுடன் இருப்பது, அதுவே உண்மை. அந்த சாட்சி பாவனைக்கு ஏது சூடு, ஏது குளிர், ஏது ஞானம், ஏது அஞ்ஞானம், ஏது இருட்டு, ஏது பகல், ஏது நன்மை, ஏது தீமை, எதுவுமற்ற அந்த ஒரு நிலைக்கு பெயர் ஆத்மா. ஆத்மசாட்சி, அதுவே ஞானம். அப்போது ஆத்மாவே ஞானமாக இருக்கிறது. எப்போ நாம் அந்த ஆத்மாவுக்குள்ளே போய் ஆத்மாவோடு ஒன்று இணைகிறோமோ அதுக்கு பெயர் ஞானம்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல போய் ஞானம் எங்கே என்று தேடுகிறார் என்றால், இன்னும் ஞானம் வரலன்னு அர்த்தம். அந்த இடத்துக்கு போன பிற்பாடு அந்த இடத்திற்கு பெயரே ஞானம்தான். ஒருவர் திருவண்ணாமலையில் வந்துவிட்டு, திருவண்ணாமலை எங்கே இருக்கிறது, கொஞ்சம் வழிகாட்டுங்கள் என்று சொன்னால், இதுதான் திருவண்ணாமலை. ஆல்ரெடி நீங்கள் திருவண்ணாமலையில் இருக்கிறீங்க. அவருக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் இன்னொருவரை கேட்கிறார். அதுபோல் இருக்கக்கூடாது. அப்போது ஆத்மாவை அடைந்த பிற்பாடு அந்த நிலைமைக்கு பெயர் ஞானம். அப்போ வேறு வேறு ஆகுமா? ஆகாது. ஆகவே ஞானமாம் தானே மெய். தானே என்றால் இங்கே ஆத்மா, ஆத்மாவே உண்மை. நானாவா ஞானம், பலவிதமான அறிவு ஞானம். அஞ்ஞானமாம், அதெல்லாம் அஞ்ஞானம். பொய்யாம் அஞ்ஞானமுமே. அஞ்ஞானம் என்பதே பொய், அதுதான் பொய். அப்போது நம்ம எதை தேடுகிறோம்? உண்மையை தேடுகிறோம். அந்த உண்மை எங்கே இருக்கிறது? ஞானமாம் தன்னை அன்றி இன்று. உங்கள் ஆத்மாவை தவிர வேறேது ஞானம்? அப்போது ஞானத்தை அடைவதற்கு என்ன வேண்டும்? என்ன மூலப்பொருள் வேண்டும்? ஆத்மா வேண்டும்.
அந்த ஆத்மா எல்லோரிடம் இருக்கிறதா? இருக்கிறது. அப்போது மூலப்பொருள் ஏற்கனவே இருக்கிறது, தேடக்கூடிய பொருள் ஏற்கனவே இருக்கிறது. உண்மையில் தேடுகிறவரே அந்த தேடப்படும் பொருள். அணிகள் தாம் பலவும் பொய். பலவிதமான அணிகளாக இருந்தாலும் மெய்யாம் பொன்னை அன்றி உண்டோ? உண்மையில் அவையெல்லாம் என்ன? தங்கம். வேறு வேறு விதமாக நீங்கள் சொன்னாலும் அதனுடைய மூலப்பொருள் ஒன்றே, பொன் என்று கூறு, புகழ் என்று கூறு. ஆகவே ஆத்ம விசாரத்தை நோக்கி செல்லக்கூடிய, ஆத்மானந்தத்தை நாடக்கூடிய ஒவ்வொரு ஜீவனும் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஞானத்தை எங்கேயும் தேட வேண்டாம். யார் தேடுகிறாரோ அவரே ஞானம். செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அந்த உள்ளே இருக்கக்கூடிய சத் சித், அதை பிடித்து கொள்ள வேண்டும், அதனோடு ஒன்றோடு ஒன்றாக வேண்டும். அப்போது ஞானமாம் தானே மெய் உண்மை. இந்த ஆத்மாவே ஞானம், இந்த ஆத்மாவே உண்மை என்பது பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி திரும்ப திரும்ப கூறக்கூடிய ஒரு மாபெரும் உள்ளது சத்தியம். உள்ளது என்றால் சத்தியம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டுமே அல்லாமல் வேறொன்றும் அறியேன். பராபரமே.